ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்என் ஸ்டார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான், அதுவும் ஸ்வீட். ஸோ ரொம்ப டேஸ்டியான, இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரசமலாய் ஸ்வீட். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அண்ட் இதில் நட்ஸ் போட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக, டேஸ்ட்டாக, ஸ்வீட்டாக, சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 4 லிட்டர் பாலை எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் 4 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அந்த பால் நல்லா கொதிச்சு வரணும். ஸோ நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் சில்வர் ஏனோ அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா அது தீஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அதே நேரத்தில் ஃபாஸ்ட்டாக கிண்டாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக. அண்ட் அந்த குண்டானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் எல்லாமே உங்களுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ உங்களை பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த மாதிரி பொங்கிடுச்சுன்னா நீங்கள் ஹையில் வச்சது சிம் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பொங்கி சூப்பராக இருக்குது. இந்த சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம லெமனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லெமனை ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி கலக்கிறேன். அது மெதுவாக அந்த பால் அது திரியுது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லெமனை ஆட் பண்ணி நம்ம கிளறி விட்டுக்கலாம். அங்கே பாருங்கள் எப்படி ஒரு இது கொஞ்சம் பாய் தான் பிரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் லெமனை ஆட் பண்ணிட்டேன். எப்படி பிரியுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த பால் தனியாக, அந்த தண்ணி தனியாக எப்படி நிற்கிது பாருங்க. நம்மளோட நம்ம லெமன் ஊற்றுறதுனால அப்படியே அது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு வெள்ளத்து நிலையில போட்டுட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அலசணும். ஏன்னா நம்ம பால் நல்லா திரிய வச்சுருக்கோன்றதுனால நம்ம மறுபடியும் ஒரு இதுக்காக அதை தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக அதை ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா இது மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ மசிச்சுட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம மறுபடியும்
இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை அந்த தண்ணியில் போட்டு இப்படி முக்கி எடுத்துட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம். அண்ட் மறுபடியும் நம்ம வந்து அடுப்பில் பால் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த ரசம் மிளாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ரசம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பாலை எடுத்திருக்கோம். ஸோ இதையுமே வந்து நீங்கள் அதே மாதிரி தான் கேர்ஃபுல்லாக அந்த அடியில் அந்த ஏனம் தீயாமல் பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது நல்லா வந்து இந்த மாதிரி பொங்கிடுச்சு. ஸோ கை விடாமல் நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அண்ட் இது கூட நம்ம வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லோ கலர் அந்த பவுட்ரு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் குங்குமப்பூ சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் பெட்டராக இருக்கும். ஸோ நான் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து சுகர் ஆட் பண்ணி நம்ம கை விடாமல் கிண்டி விட்டுடலாம். ஸோ இது நீங்கள் வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுகர் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து சேர்த்துருக்க சுகர் வந்து அரை கிலோ சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பாதாம் நட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து இப்போது பால் சேர்த்துது அது அப்படியே வந்து பாதியாகணும். இப்போ நம்ம வந்து 4 லிட்டர் பால் சேர்த்தோன்னா அது 2 லிட்டர் ஆகிற அளவுக்கு நம்ம அதை அது வந்து நல்லா டவுன் ஆகிடணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட அந்த பன்னீர் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதை பிசையணும். ஸோ அதனால் நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, நல்லா அதை பிசைங்க. ஏன்னா அப்போ தாமே வந்து உங்களுக்கு அந்த ரசம் மிளாய் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ இது கூட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா இதையும் மாற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் நான் வந்து 2 கிளாஸ் தண்ணியை எடுத்து அதில் வந்து நான் மறுபடியும் ஒரு அரை கிலோ சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த பன்னீரை நம்ம பால்ஸாக குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக உருட்டிட்டு அது இந்த மாதிரி நம்ம ரொம்ப தட்டிடக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக தட்டிடுங்க. நம்மளோட பிளேட்டில் இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட அந்த சர்க்கரை தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, ஸோ அதில் நம்ம ஒன்றா எடுத்து போட்டுடலாம். ஸோ நம்ம இதை ஒன்றா எடுத்து நல்லா போட்டுட்டு நம்ம லைட்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஏன்னா வந்து இது வந்து நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அது வந்து உடஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை லைட்டாக வந்து நம்ம இது பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து ஹையில் அண்ட் 5 மினிட்ஸ் சிம்மில். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஸ் வாட்டர் எடுத்துருக்கோம். ஸோ ஐஸ் வாட்டரில் நம்ம எடுத்து வச்சு சக்கரை தண்ணியில் இருந்து எடுத்து நம்ம அப்படியே அந்த ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து ஊறட்டும். ஊறதுக்கப்புறமா நம்ம எடுத்து
இந்த மிளகாயில் ரசத்தில் போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து இதை லைட்டாக நம்ம இதை இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து இது வந்து மேலே நிற்கக்கூடாது, ஏன்னா நல்லா ஊறினா தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ட்டு. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சர்வ் பண்ணி உங்களுக்காக காட்டியிருக்கேன். அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மேலே நான் இன்னும் கொஞ்சம் நட்ஸ் தூவிட்டு சாப்பிட்டுக்கேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அந்த சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ரசமெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட். ஓகே, நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிஸும் இந்த வீடியோவை பார்த்து அவங்க வீட்லேயுமே செய்வாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.